எல்லோருக்கும் உள்ள கஸ்தூரங்கன் அவர்களே, முன்னால் அமர்ந்திருக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்று நன்றி கூறி சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த புஸ்தகம் எழுதனுடைய நோக்கம் கோயம்புத்தூர் எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காகத்தான். மெயினாக கோயம்புத்தூருடைய வளர்ச்சி எவ்வளவு நம்மளுக்கு உத்வேகத்தை கொடுக்குமங்கிறது அதை உணர்ந்து பார்த்தா தான் இருக்குது. இப்போது அது ஒன்று. ரெண்டாவது கொடிஷா ஒன்று ஆரம்பித்தோம், ஒன்று நடக்குது. அதோட இத்தனை வருஷம் இருந்திருக்கோம். என்னென்ன நடந்திருக்கு, எத்தனை சுவையான சம்பவங்கள், கஷ்டமான சம்பவங்கள், அது தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லிக்கிறது. அது தெரிஞ்சு அதனுடைய படிப்பினைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எழுதுது. என்னென்னா நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். தவா ஸ்டேன்ஸு இவர் இங்கிலீஷ்காரர் ஆரம்பித்த கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில் தான் முதல் ஆரம்பம். அதுலேருந்து எப்படி வந்ததுன்னு ஜவுளி தொழிலை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து அந்தந்த தொழில் எப்பப்போ வந்தது, என்னென்ன நடந்ததுன்னு சொல்கிறோம். இந்த ஃபவுண்டரி தொழில் எப்படி வந்தது, பம்பு தொழில் எப்படி வந்தது, அதெல்லாம் அந்த காலத்தில் என்ன வசதி இருந்தது, அந்த வசதியை வச்சுட்டு எப்படி டெவலப் பண்ணாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம கோவையினுடைய சாதனையை பற்றி கோவை மக்களுக்கு அந்த அளவுக்கு நமக்கு நம்ம உணர்றதில்லை. வெளியிருக்கிறவங்க குறிப்பாக பார்க்குறாங்க, நாம் அந்த அளவுக்கு உணர்றதில்லைங்கிறது என்னுடைய ஆத்மீகம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உணவு பற்றாக்குறை இருந்த காலம் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். PL 420 நம்ம ஒரு ஸ்கீமில் ஃப்ரீயாக கோதுமை வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கு பின்னால் இந்த கிரீன் ரெவல்யூஷன் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. சி. சுப்பிரமணியம், CS சாமிநாதன், அப்புறம் சிவராமனுங்கிற எங்களோட IAS அதிகாரி. அவங்க அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறப்போ நிறைய கால்வாய்கள் வெட்டுறாங்க, கிணறு வெட்டுறாங்க, எல்லாம் அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்போ நிறைய பூமி முதல்ல நீர்ப்பாசம் இல்லாத பூமி நீர்ப்பாசத்துக்கு கீழே வந்தது. சடனாக ஒரு 10 வருஷத்துக்குள்ளே 2 மடங்கு நிலம் நீர்ப்பாசன வசதி ஆகி போச்சு மக்கள் விடாது. ஆனால் அந்த நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தி கொடுத்தது கோயம்புத்தூருடைய பம்ப் இண்டஸ்ட்ரி. இந்தியாவுக்கு அதை விட பெரிய கான்ட்ரிபியூஷன் கோயம்புத்தூரை கான்ட்ரிபியூஷன் அதை விட பெரிய கான்ட்ரிபியூஷன் கிடையாது. ஆனால் நம்ம உணர்றதில்லை. ஏன்னா அது பாட்டில் பம்ப் இண்டஸ்ட்ரி பம்பு நடத்த செய்கிறோம், அது பாட்டில் தண்ணி வருது, அப்படி நினச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பங்கு இருக்குது. இந்த சிறிய தொழில்கள், சிறிய ஃபோனிங் வந்தது, அப்புறம் மிஷின் ஷாப்பு வந்தது, அப்புறம் பம்ப்ஸ் பண்ணாங்க, சின்ன ப்ராடக்ட் பண்ணாங்க. இதை தவிர டைவர்சிஃபிகேஷன் போகிறப்போ ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரி வந்தது. 350 இண்டஸ்ட்ரி இருந்த ஒரு பீரியடில் ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரி. ஃபர்னிச்சர் இங்கே தென்னிந்தியாவிலேயே யாரும் பண்ணுறது, காட்டு ஜெயத்தோட யாரும் பண்ணுறது. அப்போது அது எப்படி வளர்ந்துங்கிற பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வளர்ச்சது. பிரேமா நாராயணசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் பிரேமா பேர் முதல்ல நாராயணசாமி. வாஸ் அ ஃபார்மன் இன் ஒன் ஆஃப் தி டெக்ஸ்டைல் மில்ஸ். எலக்ட்ரிக்கல் பவர் ஹவுஸில் இன்சார்ஜாக இருந்தவர். அவரோட டூல்ஸ் வைக்கிறதுக்காக இந்த பழைய பேரல்கள்லாம் ஒடுக்கெடுத்து நிமித்தி அதில் ஒரு பொட்டி செய்கிறார். அதுக்கு கதவு இல்லை, 2 அறையோட 2-3 அறையோட பொட்டி செய்கிறார். அதை அந்த வழியில் வர முதலாளி பார்க்குறாரு. என்னப்பா இது பொட்டி எங்கே செஞ்ச, எங்கேருந்து வாங்கினேன்னா, இல்லை நானே செஞ்சேன். நீ எப்படி செஞ்ச? இந்த மாதிரி பழைய தரையில் எடுத்து செஞ்சு கொடுத்தாரு. இது கதவு வேணாம் பண்ணலாமா? பண்ணிடலாங்க. அப்போ சொன்னார் அவர், நல்ல புதுசாக பண்ண முடியுமா? புதுத்தகரம் வாங்கி கொடுத்தா பண்ணிடுறேன். புதுத்தகரம் 10 நாள் 5-6 நாளில் வந்தது. 15 நாள் ஒரு பீரோ வாச்சு. அது நடந்த இடம் பயிலேறுமே. இதை கேட்டவர் GR கோவிந்தராஜ். அவர் வேலை செஞ்ச பேர் நாராயணசாமி. அவர் இதை பார்த்துட்டு அதிசயப்பட்டு ரொம்ப பாராட்டி, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்கப்பா, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு அவரை பாராட்டி விட்டார். ஒரு 10 நாளைக்குள்ள இவரே ஓசனை வேண்டி பிரேமா இண்டஸ்ட்ரிங்கிற பேரில் பீரோ கம்பெனி ஆரம்பிச்சிட்டார். கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு பீரோ கம்பெனி. அதே மாதிரி தான் வெட்கரேண்டு வந்தது.
சபாபதிங்கிற ஒருத்தர்னால. அதே அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு கோயம்புத்தூரில். இப்போ ஏராளமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. நமக்கு இருக்கிறவங்களுக்கு நம்ம இண்டஸ்ட்ரீஸோட வேலை தெரியாது. இன்றைக்கி ரொம்ப டெக்னாலஜியில் ரொம்ப பிரமாதமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நடந்துகிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி எழுதியிருக்கேன் கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை பற்றி. கொடிஷியா பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஒரு கதை. அது இந்த புக்கு 10 வால்யூம் எழுதணும், அவ்வளவு சமாச்சாரம் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்தா அந்த டீம் சொன்னார் பழனிசாமி. நாங்கள் முதல்ல எக்ஸிபிஷன் 80 நடத்துறதுலேருந்து அது வரைக்கும் டீம் பில்டிங்கிறது இத்தனை பேர் சேர்ந்து 100 பேருக்கு மேலே சேர்ந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்போல்லாம் எந்த வசதியும் இல்லாமல் எக்ஸிபிஷன் நடத்திட்டு இருந்தோம். இது கட்டுறப்போ அந்த அந்த இதெல்லாம் சொன்னார் அவர். முதல் அந்த சிற்பி, நானும் இங்கே இருக்கிற காந்திக்குமார் வந்திருக்கார். நாங்கள் 2 பேரும் சென்னைக்கு போனோம். ரொம்ப எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. போய் அவரோட பேசிகிட்டு இருந்தோம். இங்கே அப்போ தமிழ்நாடு பிரசிடண்டாக இருந்தவர் நரசிம்மன். அவர் சொன்னார், ரொம்ப இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நீ கட்டலாமல்ல, இந்தியாவிலே எல்லாம் செய்கிறாங்க, ஸ்மால் ஸ்கேல்ஸ், ஒய்னோட்டு சப்போர்ட் அப்படின்னாரு. நம்ம என்ன பேச சொன்னாங்க, நானும் பேசுகிறேன். நீ அந்த இந்தியாவிலே செகண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கிற பெருமையை நீங்கள் எடுத்துக்கலாம் பேசுகிற மாதிரி பேசினேன். அதுக்கு பின்னால் என்னை அந்த பேச்சை ப்ரொஃபஷனல் இன்ட்ராக்ஷன்ஸ் திருப்பி கேள்வி கேட்டார். சொன்னேன். அவர் மீட்டிங் பேசுகிறப்போ எல்லாம் கேட்டுட்டு சிட்பி வில் பி அ பார்ட்னர் இன் கொடிஷியா டு எஸ்டாப்ளிஷ் a trade complex. எனக்கு அங்கேயே நான் அழுதுட்டேன். ஏன்னா 3 வருஷமாக ஃபைனான்ஸ் தேடிட்டு இருக்கேன். 96 நிலம் வாங்கிட்டேன். பின்னால் எந்த 27 பேங்க் ட்ரை பண்ண யாருமே எங்களுக்கு கடன் கொடுக்க தயாராக. அந்த சிற்பி வந்து சொல்லிட்டு கீழே வந்தார், இறங்கி வந்தார். வந்து என்னை தோலை தட்டி, ராஜன் யூ கேன் கோ டு கோயம்புத்தூர் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஃபண்ட்ஸ் வித் கம்பெனி பண்ணார். காந்திக்குமார் பக்கத்தில் இருந்தார். காந்திக்குமார் இங்கே இருக்கீங்கல்ல, போயிட்டாரா? காந்திக்குமார் இருந்தார் பக்கத்தில். எனக்கு அவர் கையை பிடிச்சிட்டேன். நான் காந்திக்குமார் வந்து சமாதானம் பண்ணி அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். இந்த மாதிரி உணர்ச்சிகரமான நாட்கள் ரொம்ப எனக்கு நிகழ்வு நிறையா இருக்குது. அதெல்லாம் பேசிகிட்டே போகலாம். ஆனால் இந்த கற்றப்பட்ட கஷ்டம் இருக்கிறவங்க பழனிசாமி, ஜெகநாதன், சாமிநாதன், வேலுமணி, கணபதி, அப்புறம் யங்ஸ்டர்ஸ் 2 பேர், ஜெயகாந்த் அண்ட் பாலன். அவர் ஜெயகாந்தோட இன்னொருத்தர் தான் பேர் மாதிரி ஞாபகம் பாலசுப்ரமணியம். இவர் ஜெகநாதன் இங்கேயே குடியிருந்தவர். நைட்டு 10 மணிக்கு இருப்பார். யாரோட வேணாலும் சண்டை பிடிப்பார். அந்த வேலையை பார்க்குறத வேறு வேலை இல்லை. எக்கச்சக்கமாக பிளான் பண்ணுவார் பழனிசாமி. அந்த பிளான் எக்ஸிக்யூட் கரெக்டாக போயிட்டுருக்கணும். சாமிநாதன் வருவார், இன்னும் இல்லையா முடிச்சுட்டு போங்க அப்படிம்பார். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. வேலுமணி சைலண்ட்டாக பிளான் பண்ணுவார். இந்த சுந்தரராஜன் இப்போ பிரசிடண்டாக இருந்தார். நாங்கள் ராசி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். எலக்ட்ரிக்கல் பவர் பார்த்துருக்கேன். எல்லா 88 எல்லா டிவிஷனுக்கும் அவர் தான் இன்சார்ஜ். இந்த எலக்ட்ரிக்கல் பவர் அந்த நாட்கள் எல்லாம் நினச்சா அதனால தான் நான் இந்த விழாவுக்கு அந்த டீம் வரணுன்றது என்னுடைய மனசுக்குள்ள விளக்கம். அதுக்காக அதாவது இதுக்கு மீட்டிங்கில் பேசுறதுக்காகல, உணர்வு பூர்வமாக ஒன்றா ஒரு சகோதரரை விட அதிகமாக ஒரு துணையோட இந்த டீமுக்குள்ளே சத்தம் போட்டுக்குவோம், என்ன வேணாலும் பேசிக்குவோம். ஆனால் அது முடிஞ்ச அப்போவே சப்ஜெக்டுக்கு போயிடுவோம். ஆனால் யாரும் இந்த 5 பேர்த்துல யார் வேணாலும் டிசிஷன் எடுக்கலாம். நான் தான் எடுக்கிறேன், நீங்கள் எடுக்கிறேன்னு எனக்கு கிடையாது. இந்த பட்ட கஷ்டம் அப்படின்னா அவர் வந்து சொன்னார் ஜெர்மன் கன்சுலேட் ஜெனரல் வந்தப்போ நவம்பரில் பார்த்துட்டு if we are able to complete this building it will be a miracle என்னார். நான் அவ்வளோ வேலை பாக்கி இருந்தது. ஆர்கிடெக்ட் சொல்கிறாரு
ஃப்ளோரிங் மேலே கவரிங் போட அதுக்கு முன்னே ஃப்ளோரிங் போடக்கூடாது, ஃப்ளோரிங் போட்டு தான் கவரிங் போடணுங்கிறேன். கவரிங் போடுறதுக்கு ஷீட் வரல, டெல்லியிலேருந்து வரணும். ஃபஸ்ட் டைம் இந்த கார்வாலி ஷீட் கோயம்புத்தூருக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போது சரி நாங்கள் தைரியமும் ஃப்ளோரிங் போடணும்னு போட்டோம். அப்போவும் ஷீட்டு வரல. ராசி கிருஷ்ணமூர்த்தி இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போய் நாக்பூர் பக்கத்தில் இருந்து ஷீட் பிடிச்சார். லாரியில் வந்துட்டு இருந்தேன். அவன் அனுப்பிச்சாச்சுங்கிறான், இங்கே வரல. அவன் 5-6 நாள் இங்கே உட்காந்தான். அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் பட்டோம். அந்த மாதிரி அந்த டீம் அத்தனை பேர் அந்த டீமில் வேலை செஞ்சாங்க. அதனால் நான் திருப்பி என்னுடைய மனசுக்குள் இருக்கிறது அந்த டீம் மாதிரி அது அமைஞ்சது ஒரு பெரிய வரம். அதுக்கு மேலே வரம் கிடையாது. ஒரு டீம் இந்த மாதிரி அமைகிறது அது கொடுத்து வச்சுருக்கோம். அது களமாக வாங்கிறதுக்கு பெரிய அனுப்பியிருக்க முடியும். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது. அதுக்கு துணையாக இருந்தவங்க, கூடவே இருந்தவங்க, இவங்கெல்லாம் 15-20-25 வருஷமாக எல்லாரும் ஒன்றா இருந்திருக்கோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமேலும் வரக்கூடாது. இப்போ இருக்கிற ஒடிஷா மெம்பர்களும் அதே மாதிரி இருந்தாங்கன்னா இனி எத்தனையோ சாதிக்கலாம். நம்மக்கிட்ட எவ்வளவோ நம்மக்கிட்ட ஃபைனான்ஸ் இருக்குது, இது எல்லா வசதியும் இருக்குதுங்க. இனி டெக்னாலஜி வளர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை, எல்லாரும் அந்த முயற்சி எடுத்தால் நாம் இந்தியாவில் நம்பர் 1 சிட்டியாக ஆகிற காலம் இது தூரத்தில் இல்லை கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும். அதனால் அதையெல்லாம் நினச்சா மறுபடியும் எங்கேயோ மனசு இந்த விழாவில் இவ்வளவு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து புத்தகம் எழுதனுடைய பர்பஸை சொன்னேன். இந்த புத்தகத்தை முதல்ல இங்கிலீஷ் எழுதினேன், அதில் தமிழில் அப்புறம் தமிழ் படித்திருக்கிறேன். அதில் சில தவறுகள் இருக்கலாம், சில பேர்கள் விட்டு போயிருக்கலாம், அது சில இன்சிடென்ட்ஸ் விட்டு போயிருக்கலாம். அது என்னுடைய தவிர. அது தவிர இதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் 2019 தான் எழுதியிருக்கேன். அதுக்கு மேலே எழுதலை. அதுக்கு பின்னால் அடுத்த தலைமுறை எழுதணுங்கிறது என்னை போட அதை நிறுத்திட்டேன். அதுக்கு பின்னால் பழனிசாமியுடைய முயற்சியில் செம்மொழி மகாநாடு அருமையாக நடந்தது. அதில் பண்ண அவர் வந்த ராஜேந்திரன் கருணாநிதினாலேயே சமாளிக்க முடியல. அந்த ராஜேந்திரன் பண்ண உறவு அந்த அளவுக்கு அவர் அங்கே சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏர் கண்டிஷன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. செலக்ட் பண்ணிட்டாங்க, பண்ணால் போச்சுங்க. எப்போ பண்ண போகிறீங்க? பணம் எங்களுக்கு இல்லைங்க. இப்படியே சொல்லி 3 மாதம் சொல்லி அவங்களையே பணம் கொடுத்து வச்சார். அந்த 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 ராஜேந்திரன் வேணுமில்ல, அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வுகள் அத்தனையும் பண்ணி ஒரு சின்ன விஷயத்தோடு நான் முடிக்கிறேன். இந்த வளாகத்தில் 27 ஹால்ஸ் கட்டணும்னாங்க செம்மொழி மாநாட்டுக்காக. 27 ஹாலும் கட்டுறதுக்கு ஒரு மந்திரி அமைச்சருடைய பிடபிள்யூ அமைச்சராக இருந்தவருடைய தலைமையில் இருந்த கொட்டேஷன் வாங்கியிருக்காங்க. 24 கோடி இந்த 27 ஹால் சின்ன ஹால் கட்டுறதுக்கு சவுண்டு ப்ரூஃபாக இது கூட ஏர் கண்டிஷனோட பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நல்ல கிளாஸ்க்கு ரூம்ஸாக வேணும்னு சொல்லி மாநாடு கலெக்டராக இருந்தவர் நானும் பழனிசாமி கேட்டார். 24 லட்சம் சொல்கிறான், 24 லட்சம் சொல்கிறாங்க, இதுக்கு இவ்வளோ ஆகுமா அப்படின்னு கேட்டார். ஒன்றா போடுங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் 10 லட்சத்தில் நாங்கள் செஞ்சிடலாங்கிறாங்க இது பழனிசாமி. ஓ அப்படியா அப்படின்ட்டு அவர் தகவலோடு போயிட்டு வரவன்ட்டு அவர் என்ன பண்ணார், சீஃப் மினிஸ்டர்கிட்ட போய் சொல்லி மாதிரி 24 கோடிக்கு வந்துருக்குங்க, ஒடிஷாக்கார் 10 லட்சம் பண்ணலாங்கிறாங்க அப்படின்னு. அவர்களுக்கே ஒரு ஆர்டர்ன்ட்டு சீஃப் மினிஸ்டர் வேறு டெண்டர் ஒன்றும் இல்லை, மாற்றிட்டாங்க இதையே. அந்த மினிஸ்டருக்கு நம்ம மேலே கடுப்பாகி இங்கே சட்டம் போட்டு அந்த இது போச்சுன்னு அவனுக்கு வர்ற இது போச்சுன்னு சொல்லி எல்லாம் நடந்தது. அந்த மாதிரி சூழ்நிலையிலாம் அந்த 10 லட்சத்தில் எங்களுக்கும் 1 லட்சம் மிச்சமாக இருக்கும். அருமையாக செஞ்சாங்க. 10 கோடியில் எங்களுக்கும் 1 கோடி மிச்சமாக இருக்கும். அவ்வளவு இது அப்போ தான் இந்த எல்லாம் ஏர் கண்டிஷன் பண்ணது. அதனால் இது பெரிய இதெல்லாம் கதை. இது நீ நிறையா பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க. எல்லா பிளான் வெற்றி பெறணும். உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய எல்லாம் பேச நேரங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாராக இருக்காங்க. எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் என்னோட அதாவது நீ நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எல்லா இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பிரில்லியண்ட்டாக செய்கிறாங்க. நிறைய வேலை ரொம்ப அருமையாக செய்கிறாங்க. இப்போ இருக்கிற தலைமுறையை பார்த்தா இந்த தலைமுறை நம்மளோட இல்லையான்னு ஒரு அங்கராப்பு இருக்கிறதுக்கு அவ்வளோ பிரைட்டாக செய்கிறாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.